கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வேலூர், இந்த பகுதியிலே எங்களுடைய சபை இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி அளவிலே ஆராதனை நடைபெறுகிறது. இந்த சோழவரம் வில்லேஜ், வேலூர் சுற்றி இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் இருப்பீர்களானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். அப்போதுதான் நீங்கள் மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இது நிமித்தம் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 73:27. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். 28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இதோ என்றால் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. இதோ, நல்லா கண்ணை தந்து உத்து பாரு. இதோ உம்மை விட்டு, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று சொல்லப்படுது. நாசம் அடைவார்கள். யாரை விட்டு? உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். இந்த வேத பகுதிக்கு மூல அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஏதேன் தோட்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 73:27. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இந்த வேத பகுதிக்கு மூல அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்காமலே நீங்கள் முனையும் கொடையும் விட்டுட்டு இடையில நீங்கள் இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணால் அது திருப்திகரமான ஒரு பதிலையும் ஒரு தெளிவையும் உங்களுக்கு கொடுக்காது. அன்பார்ல, ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்களை தேவ சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கி அவர்கள் ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்கள் ஜீவ ஆத்மாவாகி, தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனியும் பூசிக்கலாம், ஜீவ விருட்சத்து கனி இருக்கிறது. அந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் மரம் இருக்கிறது. அங்கே தூரமாய் போகாது, அங்கே செல்லாதே, அந்த மரத்தின் கனியை பறிக்காதே, அதை புசிக்காதே என்று ஒரு கட்டளை கொடுத்தார். 10 கட்டளை இல்லை, ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். அவர்கள் தேவனோடு இருக்கிற வரைக்கும், அவரை விட்டு தூரமாய் போகாமல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் குட்டி சொர்க்கத்திலே, ஏதேனிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவ சந்நிதியிலே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவு இல்லை. அங்கே வியாதி இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்கே வட்டி கடை இல்லை, அங்கே கடன் தொல்லை இல்லை, அங்கே சண்டை இல்லை, அங்கே யுத்தம் இல்லை. அவர்கள் குட்டி சொர்க்கத்திலே தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே அந்த ஏவாள் தேவன் சொன்ன அந்த கட்டளையை மீறி தூரமாய் சென்றாள். எங்கே அந்த தூரம்? அங்கே தான்
நன்மை தீமை அறியத்தக்க அந்த தேவன் எது வேண்டாம் என்று சொன்னார் அந்த கனியை புசித்தது தான் தூரமாய் போவது. அன்பானே, நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவுக்கு, அந்த அறிவு அது ஒரு அறிவு, நன்மார்க்க அறிவு, துன்மார்க்க அறிவு. தீமையை பற்றிய அறிவு, துன்மார்க்கம் பேரு. நன்மை அது ஒரு சன்மார்க்க அறிவு, நன்மார்க்க அறிவு. நீ ஒரு நன்மார்க்கனா இருந்தா தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறாய். நீ ஒரு துன்மார்க்கனாய் இருந்தால் தேவனை விட்டு வெகு தூரம் இருக்கிறாய் என்று இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். எங்கங்க, தோட்டத்தின் நடுவில் தான் இருந்துச்சு. தூரமாக போயிட்டாங்க, தோட்டத்தின் நடுவில் தான் இருந்துச்சு. ஆனால் நீ நன்மை தீமை அறியத்தக்க அறிவு, அந்த அறிவுக்குள்ளே நீ இருப்பாயானால் நீ கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறாய். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆதாம் ஏவாள் அடிக்கவும் கொல்லவும் திருடவும் நாசம் பண்ணவும் இப்போ பிசாசுக்கு ரொம்ப வழிவகை கட்சிச்சு. அந்த ஏவாள் தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை பறிக்கிறாள், புஷித்தாள், கொண்டு வந்து புருஷனுக்கும் கொடுக்கிறாள். உடனே தூரமாய் போய்விட்டாள். பிதா குமாரன் பசுத்தாவி விட்டு அவர் தூரமாக போயிட்டாங்க. ஓடுறாங்க, ஒளிகிறாங்க. என்னென்ன நடக்குது பாருங்க. அப்போ ஏதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். பழைய ஏற்பாட்டில் சங்கரிப்பேன் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சங்கரிக்கிறதுல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி மனுஷகுமாரன் வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தார். ஆனால் யார் புதிய ஏற்பாட்டில் சங்கரிக்க? பிசாசு தான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ யார்? இயேசு சொல்றார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிவனப்பரும் வந்தேன்றாரு. ஆனால் அந்த இயேசுக்கு இடம் கொடுக்காததுனால சத்ரு சங்காரம் பண்ணுறான். அல்லேலூயா. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுவும் தெரியாதவனுக்கு. திருட தெரியும், கொல்ல தெரியும், அழிக்க தெரியும். ஒன்றை விட ஒன்று மோசமாக இருக்குது. ஆனால் இயேசு அதுக்கு ஜீவன் உண்டாக, பாவ நிவர்த்தி பண்ண, பாவத்தை சாபத்தை விடுதலையாக்க, அதை ரட்சிக்க வந்தாருன்னு கொள்ளப்படுது புதிய ஏற்பாட்டில். அப்போது ஏதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கல். அந்த ஜீவ விருட்சத்துக்கு அணியை நீ விட்டுட்டாவே சன்மார்க்க குணம் உனக்குள்ளே வந்துடும். பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், அவிசுவாசியாக இருக்கலாம், இயேசுவே தெரியாதவனாக இருக்கலாம், நன்மை தீமை உள்ளவனாக தான் இருப்பேன். ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இதை விட்டா இது, இதை விட்டா இது, ரெண்டும் கலந்து யாருக்கு தெரியாது. ஒன்று ஜீவ மார்க்கத்தில் இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம், சன்மார்க்க துன்மார்க்கம். அப்போது சன்மார்க்க துன்மார்க்கம் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நாச மோசங்களை நம்ம கேட்குறோம். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்கிற செய்தி, சுற்றி நடக்கிற, நீங்கள் ஊழியம் செய்கிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, தேசங்கள், பட்டணங்கள் எல்லாம் பாருங்கள், நாசமான காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஒன்றும் இல்லைங்க, சன்மார்க்குங்க, துன்மார்க்குங்க, நன்மை தீமை உள்ளவங்க கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டான்னு வசனம் சொல்லுதுங்க. ஆமாங்க, நீங்கள் நன்மார்க்க குணத்தை மண்டையில் வச்சுட்டு இருந்தாங்க கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிற பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கவும் கொல்லவும் திருடவும் ரொம்ப சேதுவாகப்படும். துன்மார்க்கத்தில் போயிட்டீங்கன்னா அது இன்னும் சந்தோஷம். தூரமாக இருக்கிறீங்க. அப்போ என்னத்தையும் பண்ணணும்? ஜீவ மார்க்கனாவே இரு. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தார். அந்த இயேசு ஒரு ஜீவன். அந்த இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஜீவ சரீரத்தில் இருந்தனா நீங்கள் கத்தரை விட்டு தூரமாக இல்லையா, கத்தரோடு கூட சஞ்சரிக்கிறீங்களா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானா, தேவன் விட்டு தூரமாக போல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான், ஒன்னரை கலந்துட்டான். தேவன்னா ஜீவன் அர்த்தம். இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். யோவான் 5:26 நினைக்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவனுடையவர் தான். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான். மரணமே காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வேதம் சொல்லுகிறது.
மரணமே இல்லைன்னா அவன் ஐஸ்வர்யவானாக இருப்பான், தரித்திரனாக இருந்திருக்க மாட்டான். மரணமே இல்லை அவன் வியாதிக்காரனாக இருந்திருக்க மாட்டான், நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்திருப்பான். மரணமே இல்லைன்னா அவன் சபிக்கப்பட்டவனாக நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்திருப்பான். தேவி நீதியும் உழித்தியும் ஆவியின் கனிகளும் அன்பும் இரக்கமும் தயவும் பிரதான கற்பனையை நிறைவேற்றுகிறதிலும் இந்த ஏனோக்கு நல்லா தேறி இருந்தான் பாருங்கள். ஏன்னா தேவன் விட்டு தூரமாக போல, சுயநீதி அநீதி இல்லை அவங்கிட்ட, தேவ நீதி தான் இருந்தது. அதனால தேவனோடு சஞ்சரித்தல் என்பது அப்படியே மலையனோடு எழுப்பி கடினமான காரியம் இல்லைங்க. எப்படி நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கத்தில் அப்படியே ஊறி கிடைக்கிறீங்களோ, அதுபோல ஜீவ மார்க்கத்தில் அப்படியே ஊறி கிடைப்பது தான் தேவனோடு சஞ்சரித்தல். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரி, தேவனாவே அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர். அவர் ஒரு ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பனார் இயேசு. இந்த மேய்ப்பன் ஆடுகள்னா ஜனங்களுக்கு ஜீவ ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். பரலோக ராஜ்யங்கிறது அந்த இயேசு ஜீவன்ல, இயேசு ரத்தம், அந்த இயேசு சாப்பிட வாக்கு தத்தம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஜீவனோடு கூட சஞ்சரிக்கிறவன் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அவன் தான் உலகத்தையே அன்பு கூறுகிறவன், சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க, பகைக்கிறவனுக்கு நன்மை, சத்துருக்களை சிநேகிக்கிறவன், உங்கள் துன்பங்களை ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறவன். அவன் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கலனாக்கா உங்களை அறியாமலே நியாயம் தீர்க்கிற மனநிலை உங்களுக்கு வந்துடும். எதை பார்த்தாலும் தப்பு தவறு அது இதுன்னு பேசி குற்றம் கண்டுபிடிச்சி அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாக்கா நம்மளும் பாதிக்கப்படுறோம், அவனும் ஒரு மனுஷனிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருந்தால் அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கிறான். அவனுக்கு இயேசு என்ன செய்தார்? அவன் பாவத்தின் பிடியிலே சிக்கியிருக்கிறான் என்று சொல்லி தன் ஜீவ ரத்தத்தை அவனுக்கு கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக அவன் பேர் மத்திய பாவ நிவர்த்தி செய்கிறார். உடனே அசுத்தாவை உடனே பசுத்தாவை. இதுதாங்க இயேசு செய்தார் புதிய ஏற்பாட்டில். நம்ம என்ன பண்ணிடுறோம்? நியாயத்திற்கு ஆரம்பிச்சிடும். அவர் செஞ்ச தப்பு அது ரைட்டு இது ரைட்டு. இதுதான் சுயநீதி, நியாயப்பிரமான மனநிலை மனிதனுக்குள்ளே ஊறி கிடக்கிறது. இயேசு நியாயப்பிரமாணிகர் அல்ல. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் வந்தது. கிருபையும் சத்தியம் இயேசுவின் மூலமாய் வந்ததுதான். இந்த கிருபையும் சத்தியம் தான் இயேசு. அந்த கிருபையும் சத்தியம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தன் பிரச்சனை உள்ள ஆளாக இருந்தாங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுது. வேதம் பாவியை ஒரு வியாதிக்காரன் சொல்கிறார். வியாதி உள்ளவன், பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டுமே இல்லாமல் சுகமுள்ள வேண்டியதில்லை. அந்த பிணியாளி வியாதி உள்ளவனுக்கு இயேசு ஒரு பரிகாரி. அவர் ஒரு டாக்டர். ஒரு வியாதி உள்ளவனாக இருந்தானாக்கா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை ஹீலிங் பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் பாவ நிவர்த்தி, ஜீவரத்தம், அருமருந்து குறுமருந்து. அந்த இயேசு ரத்தம் தான் பாவத்தை நிவர்த்தி பண்ண. அவன் பேர் சொல்லி இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலக இயேசு 6 லிட்டர் ரத்தத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ரத்தம் சர்வாங்க தகன பலி செலுத்தணும். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பாவ நிவர்த்தி செய்ய பைதற்ற பலிபீடத்துக்கு ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி, அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தேவன் சந்நிதியை செலுத்துவாங்க. தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு. உடனே ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் அதனால சகல காலத்திலும் ஆசீர்வாதம், 100வது வயசுல அற்புதம், பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப். அவங்களாம் பலி பீடத்தில் ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துகிறார்கள். தேவன் என்றால் தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்து. தேவன் ஒரு மத்தியஸ்தர். பிரதான கற்பனையின் அடிப்படையில் தான் தேவனை அணுகணும். எண்ணெய் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர. அந்த எண்ணெய் யார்? அவர் ஒரு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாய். அங்கே அதிசயம் நடக்காமல் இருக்காது, அற்புதம் நடக்காமல் இருக்கு. அங்கே நாசம் வராது, அங்கே மோசம் வராது, அங்கே தரித்திரம் வராது, அங்கே வியாதி வராது, அங்கே சாபம் வராது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 24 மணி நேரம் இப்படி இருக்கணும். வாரத்தில் 7 நாள் இப்படி இருக்கணும். வாரத்தில் 30, மாதத்தில் 31 நாள், வருஷத்தில் 365 நாள் இப்படி இருக்குனுங்க. கொடியான திராட்சை செடி நிலைத்திருந்தான் தான் சொன்னார். கொஞ்ச நேரம் நிலைத்திரு, கொஞ்ச நேரம் நன்மை தீமைக்குவோ, கொஞ்ச நேரம் சன்மார் சுயநீதி அநீதிக்காரனார் சொன்னார். தேவ நீதியிலே நிலைத்தது. தேவ நீதி, சுயநீதி, அநீதி. மனுஷன் சுயநீதிக்காரனார், அநீதிக்காரனார், நன்மை தீமை உள்ளவனாக இருக்கிறான். இயேசு சுயநீதி அநீதி கிடையாது, அவர் தேவ நீதிமான். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 Corinthians 1:31. அவர் தேவ நீதியாக இருக்கிறார். அந்த தேவ நீதி அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாம். என்ன ரத்தம்? இயேசு ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு ரத்தத்தின் தன்மைகளை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தியிருந்தா நம்ம தேவ நீதிமான். நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம். தேவதூதன் கண்டிப்பாக வருவான், பரிசுத்தவர் கண்டிப்பாக வருவார். இது கண்டினியூஸ் பண்ண தாவீது வர விருத்தி அடைந்தான். இங்கே பாருங்கள், சங்கீதத்தில்
இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். இந்த ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனை விட்டு, அந்த ஜீவ விசுகனை விட்டு தூரமாக போகிறாங்க. எங்கே? பக்கத்தில் தான், நன்மை தோட்டத்தின் நடுவில் தான் இருக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புஷிக்கும் போது தூரமாக போகிறான்னு வேதம் சொல்லுது. அங்கே தான் பிசாசு அடி அடி நடிக்கிறான், நொறுக்கிறான். அப்போ உலகம் முழுவதும் நன்மை தீமை அறியத்தக்க உலகங்கள். எந்த நாடு எடுத்துக்கோ, எந்த தேசம் எடுத்துக்கோ, படிச்சிருக்கான், படிக்கிற ஏழை பணக்காரன், ஆய்ந்த ஆணு பெண்ணு, அரசியல் தலைவனாக இருக்கலாம், தத்துவ ஞானியாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர், படிக்காதிருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், உயர்ந்த ஜாதி, தாய்ஞ்சது, எந்த ஜாதியோ அம்மா வயிற்றில் நீ எப்படி பிறந்த ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறேன். நன்மையும் தீமை அறியத்தக்கவனாய் இருக்கிறாய். நீ தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறாய், நாசம் உன்னை சந்திக்கும். இங்கே சொல்லப்படுது, இதோ சங்கீதம் 73:20, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிற நாசம் அடைவார்கள். அப்போ என்னத்தையும் பண்ணணும்? தூரமாக போகாத, கிட்ட நெருங்கி வா, அண்டி வா, தேவனை அண்டி வா. இங்கே பாரு, அடுத்து எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். என்ன அருமையான வசனம் பாரு. எனக்கோ ஆசாபின் சங்கீத ஆசாப் சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் தான். எனக்கு தேவன்னா யாருங்க? சாதாரண ஆளா? வானத்தில் சகல அதிகாரம் பட சிருஷ்டிகர் அவர். அந்த தேவனை எப்படி அண்டிக் கொள்வாய்? ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக தேவனையே அண்டிக் கொண்டு இருக்கிறாய். ஒரு வியாதி பிடிக்குமா, ஒரு சாபம் பிடிக்குமா, ஒரு மரணம் வருமா, ஒரு தரித்திரம் வருமா, ஒரு போராட்டம் வருமா, வந்தா நிற்குமா, ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடும் அல்லவா? தேவன் நீதியும் உடித்ததிலையும் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். முழு உலகத்தில் ஒரு மனுஷன் மேலே ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு போட்டி, ஒரு பொறாமை இருந்தாவே போதும். ஒரு மனுஷன் போதுங்க முழு உலகம். அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் பிசாசு உள்ள நோயினான்னு பார்க்குறோம். அதுதான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். ஒரு கிறிஸ்தவன் உலகத்தையே தேவ அன்பு கூறுகிறவன், மனுஷ அன்பு கிடையாது. தேவ அன்பினாலே உலகத்தையே ஆசீர்வதிக்கிறவன் தான் ஒரு உண்மை கிறிஸ்தவன். இயேசுதான் நமக்கு மாதிரி. அவர் உலகத்தையே தேவ அன்பு கொண்டார். அவர் பேர் ஜீவன். ஜீவ சொல்ற ஜீவரத்தை முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுத்துட்டே இருந்தார். பிதாவாகியது எனக்கு ஆபித்து ஜீவ சொல்ற ஜீவரத்தை கூட தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசு அவன் கொடுத்தாரு. அதனால தான் இயேசு யாருமே ஒன்று, அவர் தேவனோடு சஞ்சரித்தார். பிசாசெல்லாம் அவர் பார்த்து ஓடுது, வியாதிகள் மறைக்குது, சாபங்கள் மறையுது, தரித்திரங்கள் நீங்குது, அசுத்தாவிகள் ஓடுது. மாபெரும் ஊழியத்தை வெற்றிகரமாக செய்தார் இயேசு. அந்த இயேசு தான் உன்னை என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர் அப்பத்தை திராட்சரசத்தை வேறு கொடுத்துருக்கார். ஜீவ சொல்ற ஜீவரத்தை நம்ம புஷித்து இருக்கிறோம். அவர் ஜீவ வார்த்தை வாக்கு தத்துவ ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் எல்லாமே இருக்கு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கவனா மனுஷன் தானாகா நாசமடைவான்னு சொல்லப்படுது. அதனால கடைசி கால ஊழியத்தை செய்கிற இளம் ஊழியர்களே, விசுவாசிகளே, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அந்த தேவன் ஜீவனாயிருக்கிறார், தேவன் நீதி ஊழியத்திலுமாயிருக்கிறார். இந்த உலகம் முழுதும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறதால் வந்த சாபங்கள், பாவங்கள், மரண பிசாசுகிறே இருக்குது. ஜீவ விருட்சத்து கனியின் மூலமாக வந்த தேவ திட்ட தேவ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் இயேசு கிறிஸ்து ஆமென்ற வாக்குத்தத்திலும் பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நலம் உண்டாகும். நலம், வளம், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மகிமை, கனப்பூச்சி உண்டாகும். இவர் சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அருமையாக சொல்கிறான் பாருங்க. நானும் தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் அறிவிக்கும்படி எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நிலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி. நீ தேவனை அண்டிக் கொண்டு தேவடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரலன்னா நீ பிசாசை அண்டிக் கொண்டு பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் சொல்லின்னு இருப்ப. சன்மார்க்க துன்மார்க்க காரியத்தை எல்லாம் பேசிட்டு இருப்ப. ஷாகவே ஷாவாய். வாய்நாளெல்லாம் ஷாகு தான், நிமிஷந்தோறும் ஷாகு தான். பேர் விசுவாசி, ஊழிக்காரரு, நன்மார்க்க கிரியில் எல்லாம் சொல்கிறது. சன்மார்க்கம் துன்மார்க்கம், கண்களிச்சு, அது நன்மை தீமை அறியத்தக்கல கண்களிச்சு, ஜீவனத்தில் பெருமை, சுயநீதி கிரியை, ஐநீதி கிரியை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ராத்திரி போகல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிசாசம் நொறுக்கிட்டு இருப்பான். இவன் சொல்கிறான், நான் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
நான் உமது கிரியைகளை உமது நமது கிடையாது, நமதெல்லாம் அழுக்க, நமது நீதியெல்லாம் அழுக்கானுங்க, அந்த சுயநீதி அநீதி கிரியை நம்முடைய. நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்து. அப்போ ராத்திரி பகலும் தேவடைய கிரியை சொல்லணுமா? அது என்னங்க தேவடைய? இயேசு சரீரம், இயேசு வானத்தோட சகல அதிகாரம், ஐஸ்வர்யங்கள், மகிமை, கனம், புகழ்ச்சி, தேவ நீதி, உயிர்த்தல், சமாதானம், சந்தோஷம், நீதி, பொறுமை, விசுவாசம், சாந்தம், பரலோக ராஜ்யம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஹார்ட், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலது பரலோக ராஜ்யத்தை பேசிட்டே இருக்குது. பரலோக ராஜ்யம், தேவ நீதி உடித்ததிலையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 பசுத்தாவியான வர, தேவதூர் பணிவிட வர, சுகம், பலன், ஜீவன், ஆசு, மகிமை, கனம் போய் கிறிஸ்துக்குள்ளே வாழுகிறோம். இந்த தேவனுடைய கிரியிலாம் சொல்லும்படி தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த தேவன் தேவ நீதி உடித்தல் இயேசு சாமன்ற வாக்கு தத்துவமாக இருக்கிறார். இதை ராத்திரி பகலும் சொல்லணுங்க. இந்த தாவீது சொல்ற மாதிரி சங்கீதத்தில், சங்கீதம் 71:15 என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பை நாள் முழுதும், ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் மாதம் 365 நாளும் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும். நமது நீதினா சுயநீதி அநீதி, நன்மார்க்க நீதி, துன்மார்க்க சுயநீதி அநீதி பேசிட்டு இருக்காது. அவர் இல்லை இது தப்பு, அது ரைட்டு, இது நப்பு, நீயும் தப்பு, நான் இயேசு தான் ரைட், அந்த இயேசு நான் உனக்கு கொடுக்குறேன் பரலோக ராஜ்யத்தை, நீ இயேசு முழு உலகத்து இயேசு சார், இதுதான் தேவநீதி. இதை தான் முழு நாள் முழுதும் பேசிட்டு இருப்பானா. என் வாய் நாள்தோறும் உமது நீதி உமது ரட்சிப்பையும் சொல். ரட்சிப்புன்னு தேவ நீதி தூவித்து பாவம் மன்னிப்பு ரட்சி பரலோக ராஜ்யம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வாக்குத்தத்த, மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி, தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு இதே பேசிட்டு இருப்பானா. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லு, அவைகளின் தொகையை நான் அறியேன். அவ இதை விட்டுட்டாங்க. என்ன நடக்குது? உமது நீதி பேச நமது நீதி பேசிட்டு நாள் போய்த்தோம். ரட்சிப்பு பச்சிப்பு நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல் செல்ல, அங்கே அது இது ஆபத்து விபத்து இப்படியே பேசி கட்சியில் நம்மளும் கெட்டோம், அவனும் கெட்டோம், சமுதாயம் கெட்டுச்சு. அதனால் சீரியஸான விஷயம் ஒன்று, நன்மை தீமறியத்தக்க அந்த தன்மையை நீ நாள் முழுதும் பேசணும். அதனால் நீ உனக்கும் புரியும் இல்லை, மாம்சமாக உனக்கும் உதவாது, உன் குடும்பத்துக்கும் சபைக்கும் முழு உலகத்துக்கு உதவாது. தேவ நீதியை உனக்கும் குடும்பம் முழு உலகத்துக்கு பேசினா அது உனக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். அப்போது இவன் சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லுவதுபடி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கல, ஜீவ விசுகளை விட்டுட்ட உடனே ஆட்டோமேட்டிக் அறிந்து அறிவார் சன்மார்க்க துன்மார்க்க கிரியில நீ நம்பிக்கை வைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவாய். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அப்போ எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். யாரோ ஒரு மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. அது கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை, உனக்கு ஆசுவாசம், குடும்பத்து சபைக்கு ஆசுவாசம். கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை நான் வைக்க மாட்டேயா? நான் என் மேல் தான் என் நம்பிக்கைனா சுயபலம். அப்படி தான் போனான் ஏவாள் ஆதாமம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு வேணாம், ஜீவ விசுக்கு வேணான்னு போனான், சுயபலத்தில் போனான், அஞ்சே ஓய்ஞ்சா. இன்னைக்கு உலகமே அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நோவா காலத்தில் அந்த ஆதாம் ஏவாள் செஞ்சு பாவத்தை பெருகி உலகமே அழிஞ்சு போச்சு. சோதோம் குமார பட்டணத்தில் உலகமே, சோதோம் பட்டணமே தீக்கரையாச்சு. இப்போ சொல்கிறாரு, நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். சோதோம் குமார் நடந்தது அப்படியே மனுஷகுமார் நடக்குதா இல்லையா? அதை விட பொல்லாத காரியெல்லாம் நடக்குது. ஏன்? நன்மை தீமறியத்தக்க உலகமாக இருக்கிறது. தேவன் வேண்டான்னு சொல்கிறான். ஜீவ தேவன் எனக்கு வேணாம். சன்மார்க்க துன்மார்க்கத்தில் அப்படியே மூழ்கி திளையத்தை கிடக்கிறான், பேச்சு மூச்சு. அதான் அப்போ சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். வாழ தெரிஞ்சவன், ஞானியவன், புழைக்க தெரிஞ்சவன் தேவனையே அண்டிக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, யெசராஜ, புதிய ஏற்பாட்டில் பேதுரு, பவுலு, சீசர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் தேவனை அண்டிக் கொண்டாங்க. அந்த தேவன்னா பரலோக ராஜ்யம், பிரதான கற்பனை. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை இயேசு சாமட வாக்குத்தத்தை ராத்திரி போல் தேவடைய கிரியெல்லாம் சொல்லி 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 பிசாசெல்லாம் ஓடுது, சாபங்கள் மறையுது, தரித்திரங்கள் நீங்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அது ஆப்போசிட்டில் படிங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆப்போசிட்டில் படிச்சு பாருங்க. எனக்கோ சாத்தானை அண்டிக் கொண்டிருப்பதே நலன்றான். தேவனை அண்டிக் கொள்ள விரும்பாதவன் சாத்தானையே அண்டிக் கொள்வது நலன். சாத்தானா யாரு? ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் நன்மை தீமறியத்தக்க கனிப்பூசி ஏவாலே ஆதாமே அதையே அண்டிக் கொள்ளுன்னு விட்டான்.
இப்போ சொர்க்கத்தில் குட்டி சொர்க்கத்தில் ஏதேன் தோட்டம் காணாமல் போச்சு, முள்ளும் குறுப்பு விழுக்குது. கணவன் மனைவி சண்டை, முதல் பிள்ளையே படுகொலை, அதான் ஆபேல். அதுக்கப்புறம் நோவா சந்தி வருது. ஏன்? தேவனை அண்டிக் கொண்டாத ஒரு குற்றம். ஆனால் அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். ஆனால் தான் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வாங்க, எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஒரு வார்த்தை போதுங்க முழு பைபிள்லையும். ஒன்று நீ தேவனை அண்டிக் கொள்ளணும், இல்லைப்பான்னா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன். அறிந்து அறியாமல் சாத்தானை அண்டிக் கொள்வாய். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்திய பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், தமிழ்நாட்டு அதிபராக இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறியவனாக இருந்தாலும் சரி, முதியவனாக இருந்தாலும் சரி, தேவனை அண்டிக் கொண்ட அந்த ஜீவ தேவன் இயேசு ஞானத்தான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு மறித்து திருவந்த ஜீவசரன் ஜீவரத்தை பானம் பண்ணி அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது தான் தேவன் அண்டிக் கொள்கிறேன். சில பேர் தேவன் அண்டிக் கொள்வாங்க, ஆனால் மனுஷன் மேலே கடுப்பும் பிரசவம், அது மதம், அது பாரம்பரியம். தேவனை அண்டிக் கொள்றவன் இந்த இயேசு சாமண்ட தேவ வாக்குத்தத்தங்களை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் மத்தியசமாக செலுத்திக்கிட்டே இருப்பான். அவன் தான் தேவனை அண்டிக் கொள்றவன். நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, அது செல்ல, இது செல்ல, இப்படியே பேசிக்கணும். சுயநலவா, சுயநீதிக்காரன். ஆனால் சுயநீதிவானா அநீதிவானா? நான் தேவ நீதி உள்ளவன், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு மனுஷன் சுய நீதியை ஜெயிச்சிட்டானா அவன் இயேசு போல மாறிடான். ஆனால் நிறைய பேருக்கு சுய நீதி இருக்குதுங்க சபைக்குள்ளே, விசுவாசிகள், ஊழியருக்குள்ளே. அதை சுயநீதி, அது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு. நீ தேவ நீதி உள்ளவனா இருந்தால் நீ என்ன பண்ணா, பிரச்சனை உள்ள ஆளை பார்த்து நல்ல மேய்ப்பன் ஜீவசர், அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதியை அவன் பேர் சொல்லி நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவசரம் இயேசு சாமட அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு அவன் பேர் சொல்லி ஜெபிச்சு பிசாசை தோட்டி அவனை நல்லவனாக்கிடுவேன். நீ அதை செய்ய தெரியாதனால எங்கே பார்த்தா அது தப்பு, இது தப்பு, இது ரைட்டு, அது இப்படியே பேசிகிட்டு இருக்கிறான் மனுஷன். நியாயப்பிரமாண மனநிலை மனிதனுக்குள்ளே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டு இருக்கார். நியாயப்பிரமாணத்துக்குள்ள ரட்சிக்க மாட்டார்கள். நியாயத்தை அடித்து நொறுக்கி விடுவார்கள். ரட்சிப்பு அவங்க மூலமாக வெளிப்படாது. அதனால தான் இயேசு கிருபையும் சத்தியம் இருந்தால் வெளிப்பட்டார். ஒரு விபச்சாரி சீரியை பார்த்துமே அவன் சொல்கிறான், பரிச்சயம் அவங்களாம் சொல்கிறான் கல்லெறிஞ்சு கொள்ளுன்றான். ஏன்னா அவனுக்கு பாவ நிவர்த்தி ஜீவ மார்க்கம் அவன்கிட்ட இல்லாதனால அவளை கல்லெறிஞ்சு கொள்ளும். என்ன கல்லெறிஞ்சு கொள்ளா என்ன செத்து நரக்கத்துக்கு போவாள். அதுக்காக நான் வந்தேன். நல்ல மேய்ப்பன் தன் ஓடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த விபச்சாரி சரி இவர் மன்னிக்கிறார். எப்படி சும்மா மன்னிக்கல, என் ஜீவசார் அவன் பாவம் செஞ்சிட்டா, பாவத்தில் பிறந்திருக்கிறா, அதனால் விபச்சாரம் பண்ணிட்டா. அப்போ நீ கல்லெறிகிற, நானும் கல்லெறிஞ்சு, அப்போ என்ன வித்தியாசம் எனக்கு கொடுக்கும்? நான் ஜீவசர்றேன், ஜீவ ரத்தத்தையே அவர் கொடுக்க போகிறேன். ஜீவ ரத்தம் அவள் பேரை சொல்லி அவள் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிச்சு அவன் நன்மை தீமை அறியத்தக்கவன். நான் ஜீவ விருச்சத்துக்கு ஜீவசர்றேன் ஜீவ ரத்தத்தை அவள் பேரை சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவது பாவத்தை அசுத்தாவி நூற்றி பசுத்தாவி ஏறிக்கிட்டேன். அவள் சொல்கிறா, எல்லாரும் உங்கள் பாவம் இல்லாத கல்லெறிய எல்லாம் கல் போட்டு போயிட்டாங்க. கட்சியில் அவர் ஆண்டவனேன்னு சொன்னா. ஏசு பார்த்தா அவர் சொன்னார், ஓ இனி பாவம் செய்ய ஆண்டவனே சொல்லிட்டு இல்லை, ஜீவ தேவன் நான் உனக்குள்ளே இருந்துக்கிறேன், ஆண்டவனுக்காக வாழி தேவ நீதி ஜீவமார்களாக தேவன் தன் முழு உலகுது. விபச்சார சுட்டு அவளுக்கு ஓடிச்சுங்க. அவள் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்காக தான் வாழ்ந்திருப்பா. அல்லேலூயா. கல்லெறிஞ்சு சாக வேண்டிய ஆண்டவர் காப்பாற்றி விடுறாரு. இதுதாங்க ஒரு ஊழியனுடைய வேலை. பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், வியாதியில், அநீதிக்காரன், சுயநீதிக்காரன் அவனை கடிஞ்சு கொண்டு சபிச்சு நிந்திச்சு, அது நியாயப்பிரமாணம். ஒரு மாற்றம் வராது. நியாயத்திற்கு நீ எல்லாரும் சப்ஜின்னு தான் இருப்பாங்க. அவர் சப்ஜின்னு தான் இருப்பார். அவரால் ஒரு ரட்சிப்பு ஒரு நிறைவு இருப்பார். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ நிவர்த்தி பண்ணணும். எல்லாமே பிரச்சனை. டோட்டலாக உலகம் ஃபுல்லாக நன்மை தீமை அறியத்தக்க ஒருத்தர் தவறாக நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவசரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உன் கட்டின மனைவி, உன் பெத்த பிள்ளைங்களுக்கு நீ கொடுக்கணுங்க. அல்லேலூயா. கட்டின மனைவி நன்மை தீமை அறியத்தக்கதான். அவளை நியாயத்து இருந்தால் என்ன லாபம்? ஏசினார் இந்த கல்லெறிஞ்சு கொள்றவர் கல்லெறிஞ்சு செத்துட்டு தான் இருப்பா. நீ கல்லெறிஞ்சு அவனுக்கு செத்துட்டு கட்சியில் போய் குடும்பமே போகுதா? அப்போ என்ன தான் பண்ண மனைவிக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு தலைமையில் நன்மை தீமையில் உள்ள ஜீவமாக கொண்டு வாங்க. சொல்லப்போ எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரிகளெல்லாம் சொல்லுவரி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வச்சேன். ஏசு மத்திய மார்க் லூக்கா யோவானில் சுற்றி ஓடி சிரிக்கிறார். எங்கே பார்த்தாலும் பிசாசு எல்லாமே நியாயத்தை தானே எல்லாரும் நியாயத்திற்கு வேண்டியது தான். அவர் நியாயம் தீர்க்கலைங்க. கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஃபேவரெட்டு வசனம் பைபிள்லே. ஏன்னா பிரசிங்க பாருங்க, இந்த வசனத்தை பிரசங்கித்து நான் எங்கேயுமே கேட்க முடியல. இந்த ஃபேவரெட்டான வசனம் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இதுதாங்க ஒட்டுமொத்த இயேசுக்கு சொல்லுவோம் ஊழியமே. ஜீவ சொல்கிறேன் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் அசுத்தாய்வு பசுத்தாய்வு மேலே இறங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம்
வெற்றிகரமாக இருந்தது. உலகமே கலக்கினார் இயேசு. சீசர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கலைக்கு தான் உலகத்தையே கலக்கினாங்க. இந்த சுவிசேஷம் ஜீவ மார்க்கத்தை போதின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் உபதேசம் பலவிதமான உபதேச சண்டைகளாக போச்சு சபைகளில் ஊழியர்களுக்குள்ளே. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். இதோடு கூட முடிக்கிறேன். சங்கீதம் 73:27 இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். இதோ உம்மை விட்டு தூரமாக போனான். ஏதேன் தோட்டத்தில் ஜீவத்துக்கு அழிவனே நன்மை தீமறியத்துக்கு போகிறான். அதுதான் தூரமாக. ஒரு சன்மார்க்கம் ஒரு துன்மார்க்கம் தூரமாகறான் நான் தேவனை விட்டு. ஆனால் தான் பிசாசு நூறுக்கு உலகமெங்கும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் போகங்களும் வறட்சிகளும் வனாந்தர்களும் கொரோனா கொள்ளை நோய் ஆபத்துகளும் நாச மோசங்களும் பத்திரிகை செய்து பாருங்கள். குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். சுற்றி நடக்கிற இன்றைக்கி ஊழியம் செய்கிற ஏரியாக்கள் இருக்கிற எல்லாம் நன்மை தீமறிய ஜனங்களை ஜீவ மார்க்கனாக மாற்றுங்க. அதுதான் ஆத்துமாதாயம். ஏசு எங்கும் சுற்றி திரிந்தார். எங்கே பார்த்தாலும் பிசாசும் வலையில் ஆக்கப்பட்டுக்கிறாங்க. வியாதிப்பட்டவன், கடன் பட்டவன், குஷ்டரோகி, திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு பிடிச்சவன், எங்கே பார்த்தாலும் யாரை பாரு ஆதாம் மூலமாக பிறந்ததுனால ஊழியம் செஞ்சால் எல்லாம் கொள்ளாதுங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சேனலுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏராளம் செய்திகள் 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். ஆனால் அந்த கடைசி நாள் இழப்பில் நீங்கள் பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கடைசி நாளின் ஊழியத்தில் பங்கு எல்லா இளம் ஊழியர்கள், குறிப்பாக இளம் ஊழியர்கள் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். நல்லா இருக்கான்னு நினைக்க, காரு பங்களா வசதியாக இருக்கான், காரில் போகிறாரு, கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான்னு நினைக்க, அவன் நாசத்தில் இருக்கிறான். ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்துக்கிறான். உலக கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், பெரிய பதவிகள் கூட இருக்கலாம். ஆனால் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அது ஒன்று போதுங்க. தேவனுக்கு தூரமாக அவனை ஜீவமார்க்கெல்லாம் மாற்றி எப்படி மாற்றுது? தலைமையில நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு தான் ஜீவமார் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டான். நன்மை தீமறியத்தக்க கனியாக தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்காக தான் நன்மார்க்க துன்மார்க்கனாக இருக்கான். அப்படியே ஆப்போசிட்டு இயேசு தலைமையில் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தத்தை அவன் பேரை சொல்லி தேவன் ஆதாம் முழு கூட பசுத்தாக இருந்து அவனை காப்பாற்றி விட்டுறாரு. இந்த ஊழியத்தை தான் இயேசு செய்தார். அதனால் மத்திய மார்க் லூக்கா 3 இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. உன் மனைவி பேர் சொல்லிக் கொடுங்க, உங்கள் குடும்பத்தார் பேர் சொல்லுங்க, சொந்த பந்தங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் விசுவாசிகளுக்கு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. சோர்ந்து போக ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலிக்க பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய அது நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடைய சுயநீதி அநீதி மாம்சம் ஒன்று கொதாது. உம்முடைய நாமம், உம்முடைய அதுதான் இயேசு சரி இயேசு ரத்தம் தேவ நீதிச்சு உயிர்த்ததில்லை. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு அண்டன்றுள்ள ஆதாரம் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கும், எங்கள் கடன்களுக்கு மன்னிக்கும், எங்களை எந்த சோனை தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமைக்கு உம்முடைய பசுத்த பிதாவின் இந்த அருமையான காலை நேரத்தில் அது மட்டுமா எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 73:20 இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிற நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். புதிய ஏற்பாட்டு பிசாசு சங்கரிக்கிறான். இயேசு ரட்சிக்கிறாரு, பிசாசு சங்கரிக்கிறான். ஆனால் இயேசு வேணாம் பாவத்தில் சாப்பிட பிசாசு சங்காரம் பண்ணுறான். வியாதி வந்து வறுமை வந்து தரித்திரம் சாபம் வந்து முடிவு பாதாளம். இயேசுவை அண்டி கொண்டார். இது அர்த்தவசம் பாரு. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்த 2வது வசனம் நமக்கு தேவையான வசனம். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே. தேவன்னா ஜீவ விருட்சத்தின் கனி, தேவ நீதி தூது, இயேசுவை படி இயேசு சத் இயேசு ஜீவன் இயேசு சாமட ஜீவ வாக்குத்தத்தம் எல்லாமே ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவ பூமி ஜீவவானம் ஜீவ சரீரம். உலகத்தை நன்மை தீமறியத்தக்க சபிக்கப்பட்ட உலகமாக பார்த்தேன். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அதை ஜீவ உலகம் ஜீவ சொல்கிற ஜீவ வானத்தில் சகல அதிகாரம் பரலோகராக கொடுத்திருக்கிறார். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிங்க. எலியாவை போல கத்தர்காய் பக்தி வைத்தியாக மாறுங்க. ஆபிரகாமை போல ஈசாக்கை போல யாக்கோபை போல பலிபீடத்துக்கிட்ட ஒரு பைத்த டாட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்தை செலுத்திக்கிட்டே இருங்க. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு யாசுவா தேவன் உங்களே ஆசுவா. பவுல் சொல்ற நானும் கத்தராக இயேசு சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேலே பாராட்டலாம். அந்த சிலுவையில் என்ன தேவ நீதி தூ இயேசு ஜீவ சஜீவன் தேவன் தன் முழு உலகத்துக்கு கொடுத்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். பவுல் கர்த்தராகிய இயேசு அச்சடையாளங்களை எனக்கு தரித்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறான். கிறிஸ்துவை தரித்து கொண்டான். இந்த பவுல் கொலகார பாவியாக இருந்தான். நன்மை தீமறிய ஷன்மா ஒரு நியாய பிரமாணத்தை கை கொண்ட ஒரு
பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன், கிறிஸ்துவில் துன்பப்பட இயேசு சந்தித்த உடனே அவன் கிருபையும் சத்தியத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் பூமிக்கு வெளிப்படுத்தினான். ஒரு மாபெரும் அப்போஸ்தலனா மாதிரி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். ஆனால் இனி நான் அல்ல, அந்த பழைய மனுஷன் அல்ல, சன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமை அதை கண்டிச்சமா ஜீவன் பாவம் மரணம் அல்ல, கிறிஸ்து எனக்குள் படைக்கிறார். அந்த இயேசு ஞானத்தான் பாவத்துக்கு மறித்து தேவ நீதி எனக்குள்ளே இருக்குது. அது பரலோக ராஜ்யமாக இருக்குது. அது இயேசு சாமன வாக்குத்தத்தமாக இருக்குது. அந்த இயேசு சரி இயேசு விலையே போடும். அதை தேவனுக்கு தான் ஆதாம் மாம்சமாக மத்தியசமாக கொடுக்க 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 தேவாவியான தேவத்தோடு என்னோடு இருக்க வர வர விருத்தி அடைய மாபெரும் காரியங்களை செய்யலாம். எனக்கோ தேவனை, சங்கீதம் 73:28, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். ஒரு நாள் இல்லை, 2 நாள், ஒவ்வொரு நாள் 24 மணி, வாரத்தில் மாதத்துக்கு வருஷத்துக்கு 365 வாய்நாள் உள்ள அண்டி கொடுக்குறேன். இல்லை வாய்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நன்மை தீமை அறியத்தக்கதே அண்டி 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 காலமெல்லாம் வேதனை பாடு உபத்திரம் இந்த கனிவு சாகு கவலை வேதனை போராட்டம் வியாதி வறுமை தரித்திரம் பிசாசோடு போராட்டம் மக்களோடு போராட்டம் பிசாசை அண்டி கொண்டிருப்பதே நல்லன்னு போயிடாதுங்க. அது வேதனையான வாழ்க்கை. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அந்த தேவன் ஜீவ தேவன், பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம். அந்த பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர் இயேசு ஜீவன் பசுத்தாய் ஜீவன் ஜீவன தேவன். இது பரலோக ராஜ்யம் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தமே இருக்குது. நன்மை தீமைனா அது சாப பாவம் மண்ணு பாதாளமே இருக்குது. ஆனால் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். பசுத்த பிதா இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு ஆசிரியர் இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆண்டவரை ஆசிரியத்தை ஆதாமுக்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியசமா பிரதான கரும் தேவனாய் கத்தல் முயலத்தோடு முயலத்தை அன்பு குரு அது குப்பா என்ன அன்பு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அது ஜீவனை பற்றி இயேசு சாண்டோ கொடுத்து விடுது. வாய்நாளெல்லாம் கொடியான திராட்சத்தில் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து அநேக ஆசீர்வாத பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திருக்கிற நல்ல மேய்ப்பத்தனால் ஜீவசரத்தை தேவன் தனக்கு கொடுத்து பிசாசுவாதிகள் அகப்பட்டு யாரும் விடுதலையாக்கி சத்தத்தில் கொண்டு சேர்க்க ஆனால் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய இந்த செய்திக்கு கூட அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கவங்க ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7393586648. பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை சோழவரம் வெள்ளூர் பகுதியில் எங்களுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி அளவிலே ஆராதனை நடைபெறுகிறது. வாருங்கள். ஆன்லைனில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று நீ சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். 2 சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏராளம் 100% ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். கடைசி கால இயற்பில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்தி உண்டு விடாமல் கேட்டுத்தீர்கள். மாபெரும் வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பிரான்ச் பெனாத்தூர் வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் கர்த்தராகிய ஆண்டவருடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி அவர் மேல் நம்பிக்கை வைத்தது. அவருடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி பிசாசு கிரியெல்லாம் சொல்லி வருமல்ல, தேவனுடைய கிரியை மகாபிரியத்தை அவருடைய ஜீவ சரீரத்தை ஜீவனத்தை இயேசு சாமன வாகத்தை பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாண்டு முழுவதுக்கு மத்தியசமாக இடைவிடாமல் எப்போது எக்காலத்தில் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணி எக்காலத்தில் ஜபம் பண்ணுங்க. தாவிசை நாள்தோறும் உமதி சொல்லிக்கொண்டு அவைகள் தொகை எண்ணி முடியாது. கர்த்தரை எக்காலத்தில் சோத்து அவர் எப்போதும் எக்காலத்தில் என் நேரத்தில் தாவீது ஆடு மேய்க்கிற ராஜாவாய் மாறுகிறான். அல்லேலூயா. உயர்வுள்ள மேன்மைகள் தேடி வருகிறது. ஜீவ மார்க்கனாய் நாளை கர்த்தாவின் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்றெல்லாம் காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கடைசி நாள் ஏற்பில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த செய்தி 24/11/2020 அன்று சோழவரம் கிராமத்திலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கேட்பார்கள், விசுவாசிப்பார்கள். கான்ஃபிடன்ஸ் தைரியம் ஒரு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துவார். இல்லைன்னா ஆதாமின் சிந்தையை சன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இந்த வசனம் நிறைவேறும். ஆனால் எனக்கோ தேவனாகிய கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அந்த வார்த்தையின்படி வாழ்வோம். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.